வணக்கம். தமிழ் சினிமாவுல இந்த அதிகாரம், செல்வாக்கு இதெல்லாம் எப்படி காட்டப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ம். குறிப்பா நம்மளோட பெரிய ஸ்டார்ஸ் ரஜினி, அஜித், விஜய், விக்ரம், சூர்யா மாதிரி ஆளுமைகள், அவங்க ஸ்கிரீன்ல தெரியிற அந்த பர்சனாலிட்டி, அந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க? எப்படி அத மெயின்டெயின் பண்றாங்க? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆதாரம் இருக்கு. அப்படியா? என்ன அது? கோலிவுட் பவர் 48 லாஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு ஒரு கட்டுரை. ராபர்ட் கிரீனோட அந்த ஃபேமஸ் புக் 48 லாஸ் ஆஃப் பவர். அதோட தத்துவங்களை நம்ம கோலிவுட்ல இந்த 5 முக்கிய நடிகர்கள் அவங்க கரியர்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னு இது அலசுது. ஓ! 48 லாஸ் ஆஃப் பவர். சரி, சரி. அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஆக்டரும் அதிகாரத்த ஹேண்டில் பண்றதுல அவங்களுக்குன்னு என்ன ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் இருக்கு? அவங்க படங்கள், கேரக்டர்ஸ், அவங்க கேரியர் பாதை இதுலெல்லாம் இந்த பவர் லாஸ் எப்படி தெரியுதுன்னு பார்க்கறது தானே? கரெக்ட். இது வெறும் சினிமா டிஸ்கஷன் மட்டும் இல்ல. பவரோட வெவ்வேறு முகங்கள் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க ஒரு முயற்சி. சூப்பர். அப்ப ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். அவரை இந்த ஆதாரம் வசீகர வியூகர் அப்படின்னு சொல்லுது. charismatic strategist. வசீகர வியூகர். ஆமா, அந்த வசீகரங்கிறது அவரோட ட்ரேட்மார்க் மாதிரி. அவரோட பவரோட மையமே அந்த பிரமிப்பு, ஒரு மர்மம், அதோட சேர்ந்த மரியாதை. இதை எப்படி இத்தனை வருஷமா ஒரு தக்க வச்சுக்கிறாருங்கிறது தான். இதுல அந்த பவர் லாஸ்ல விதி 6 வருமே, எப்படியாவது கவனத்தை ஈர்க்கவும்னு அது எப்படி இவருக்கு பொருந்தது? மிகச் சரியான பாயிண்ட். அந்த விதிப்படி கவனத்தை ஈர்க்கிறது தான் பவரோட ஸ்டெப். நல்லதோ கெட்டதோ நீங்க கவனிக்கப்படணும். இதுக்கு ம், ம். சிவாஜி த பாஸ் படத்தை எடுத்துக்கலாம். ஆமா, சிவாஜி. அந்த படத்துல அவரோட ஸ்டைல், அந்த பஞ்ச் டயலாக்ஸ், டைமிங், ஸ்கிரீன்ல அவர் வர்றப்ப இருக்கிற அந்த இம்பாக்ட், இது எல்லாமே அவர் மேல ஒரு பயங்கர கவனத்தை திருப்புது. அவர் நிக்கிற இடமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறிடும். உண்மைதான். ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கும். சரி, அடுத்து விதி 34. உங்கள் பாணியில் கம்பீரமாக இருங்கள். பி ராயல் இன் யோர் ஓன் ஃபேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? ராஜா மாதிரி இருக்கணுமா? கிட்டத்தட்ட. அதாவது உங்க செயல்கள்ல, தோற்றத்துல ஒரு கம்பீரம், ஒரு தகுதி இருந்தா மக்கள் உங்கள மதிப்போட நடத்துவாங்கன்னு இது சொல்லுது. எந்திரன் ஒரு நல்ல உதாரணம். எந்திரன். ஆமா, அதுல அவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்புறம் ரோபோ. இப்படி மாறினாலும் அந்த ரஜினிக்குரிய ஸ்டைல், அந்த கம்பீரம், அந்த ராஜநட மாறவே மாறாது. அந்த கேரக்டருக்குள்ளேயும் அவரோட அந்த ராயல் தன்மை தெரியும். ஓஹோ, அப்படியா? இது நல்லா இருக்கு. ஆனா இத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதும் முக்கியம் இல்லையா? அப்சல்யூட்லி. அதுக்கு தான் விதி 25. உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரீக்ரியேட் யோர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தன்னை காலத்துக்கும் சூழலுக்கும் ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். ரஜினி இத பல பத்தாண்டுகளா பண்றார். கபாலி, பேட்டை, இப்ப ஜெயிலர் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன் ரசிகர்களுக்கும் ஏத்த மாதிரி அவரோட லுக், ஆக்டிங் ஸ்டைல், கதை தேர்வுன்னு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன ஆச்சரியம்? இப்படி அவர் தன்னை புதுப்பிச்சாலும் அவரோட அந்த பழைய மர்மமான இமேஜும் விடாம பிடிச்சு வச்சிருக்கார். இது விதி 17 மற்றவர்களை அச்சத்தில் வைத்திருங்கள் அப்படிங்கறதோட சேருது. ஓ, கீப் அதர்ஸ் இன் சஸ்பெண்டட் டெரர். ஆமா, நீங்க அடுத்து என்ன செய்வீங்கன்னு கணிக்க முடியாம ஒரு எதிர்பார்ப்பும் பதட்டமும் கலந்த நிலையில மத்தவங்கள வச்சிருந்தா உங்க பவர் அதிகமாகும்னு இது சொல்லுது. பாட்ஷா படத்துல அந்த நான் ஒரு தடவை சொன்னா டைலாக் ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? அதுல ஒரு பவர் இருக்கு, ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம், அந்த கணிக்க முடியாத தன்மை, இதுதான் அவரை சுத்தி ஒரு ஆறா உருவாக்குது. இந்த ஆறாவும் அவரோட நற்பெயரும் ரெப்யூட்டேஷனும் தான் ரஜினியோட அதிகாரத்தோட பேஸ். வாவ்! கம்பீரம், மர்மம், புதுப்பித்தல், இதுதான் ரஜினியோட பவர் ஃபார்முலா. சூப்பர். சரி, அடுத்து அஜித் குமார். இவரை தனி ஓனாய்னு சொல்றாங்க. லோன் வுல்ஃப் ஆஃப் பவர். சுதந்திரம், நிதானம் இதெல்லாம் இவரோட அடையாளம்னு சொல்றாங்க. அப்போ இவரோட ஸ்டைல் ரஜினி கிட்ட இருந்து எப்படி மாறுது? அஜித் குமாரோட அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி. ரஜினியோடது வெளிப்படையான வசீகரம்னா இவரோடது கொஞ்சம் உள்நோக்கிய கண்ட்ரோலான பவரா தெரியுது. உதாரணத்துக்கு விதி 33, ஒவ்வொருவரின் பலவீனத்தையும் கண்டறியுங்கள். டிஸ்கவர் ஈச் மேன்ஸ் தம் ஸ்க்ரூ. ஆமா, ஒருத்தரோட ஆசை, பயம், வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சா அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணலான்னு இது சொல்லுது. மங்காத்தா படத்துல ஒரு கேரக்டர் இதைத்தான் செய்யும். ஆமா, மங்காத்தா கேரக்டர் செம தந்திரம். ஒவ்வொருத்தரையா அவங்க வீக்னஸ் வச்சு ஆத்துவிப்பார். கரெக்ட். அந்த கேம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பலவீனத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஆட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணுவார்.
இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ரொம்ப நிதானமா பிளான் பண்றதும் அவரோட ஸ்டைல் இல்லையா? வலிமை மாதிரி படங்கள்ல கூட அது தெரியும். அதுதான் விதி 29. இறுதி வரை திட்டமிடுங்கள். பிளான் ஆல் த வே டு தி எண்ட். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிவு வரைக்கும் யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணணும். வலிமை படத்துல அவர் கேரக்டர் செய்யற ஒவ்வொரு பைக் சேஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் பின்னாலையும் ஒரு தெளிவான பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நிதானமான பிளானிங் அவரோட பலம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா அவரோட நிஜ வாழ்க்கை அப்ரோச்சும் சில சமயம் இது கூட பொருந்துற மாதிரி தோணுது. எதையும் பெருசா அலட்டிக்காத மாதிரி ஒரு இமேஜ். நீங்க சொல்றது சரிதான். அது விதி 36. அடைய முடியாததை இகழ்ந்து பேசுங்கள். டிஸ்டெயின் திங்ஸ் யூ cannot have கூட கனெக்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் மேலேயோ இல்ல நீங்க பெருசா மதிக்காத விஷயங்கள் மேலேயோ ஒரு அலட்சியத்தை காட்டுனா அது உங்களை பவர்ஃபுல்லா காட்டும். நேர்கொண்ட பார்வை படத்துல வாதாடுற விதம், ஆமா, அந்த படத்துல அவரோட நடிப்பு வித்தியாசமா இருந்துச்சு. உலகத்தோட விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு கொள்கைக்காக நிக்கிற அந்த தன்மை, இதெல்லாம் அந்த விதியோட ஒரு வெளிப்பாடு தான். எதையும் ஒரு பொருட்டா நினைக்காத அந்த ஆட்டிடியூட் கூட ஒரு வகை பவர் தான். இது அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் மெயின்டைன் பண்றதா சொல்லப்படுற பப்ளிக் இமேஜோட கொஞ்சம் ஒத்து போகலாம். ரொம்ப வித்தியாசமான கோணம். அது மட்டும் இல்ல, விதி 48 வடிவமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அஸ்யூம் ஃபார்ம்லெஸ்னஸ். உங்களை யாருனாலும் ஈஸியா கணிக்க முடியாம சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். அஜித்தோட கரியரே இதுக்கு உதாரணம். எப்படி? ஒரு பக்கம் மாஸ் ஹீரோ, இன்னொரு பக்கம் நேர்கொண்ட பார்வை மாதிரி நுட்பமான நடிப்பு, நடுவுல பைக் ரேஸ்னு போறது. அவரை எந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயும் சுலபமா அடைக்க முடியாது. இந்த கணிக்க முடியாத வடிவமற்ற தன்மை அவருக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுக்குது. சுருக்கமா சொன்னா பற்றின்மை, டிட்டாச்மெண்ட், கட்டுப்பாடு, கண்ட்ரோல், இது ரெண்டும் தான் அஜித்தோட பவர் ஸ்டைல். அப்போ ரஜினியோட வசீகரம், அஜித்தோட கட்டுப்பாடு, பவரோட ரெண்டு வேறு வேறு முகங்கள். ஓகே, அடுத்த விஜய். இவர கவர்ச்சி மற்றும் அணி திரட்டுபவர்னு சொல்றாங்க. சார்மர் அண்ட் மொபிலைசர் பேர்லே இருக்கு. மக்களை ஈர்க்கிறது, அவங்கள ஒன்னு சேர்க்கிறது. இதுதான் இவரோட பலமா? நிச்சயமா. விஜயோட பவர் பெரும்பாலும் மக்களை நேரடியா ரீச் பண்றதுலயும் அவங்க உணர்வுகளோட கனெக்ட் ஆகுறதுலயும் இருக்கு. விதி 27 மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Play on people's need to believe. ஆமா. மக்களுக்கு இயல்பாவே எதையாவது நம்ப, யாரையாவது ஃபாலோ பண்ண ஒரு தேவை இருக்கும். அதை சரியா பயன்படுத்தினா பெரிய சப்போர்ட்டர்ஸ் கூட்டத்தை உருவாக்கலாம். மர்சல், சர்க்கார் மாதிரி படங்கள்ல அவர் கேரக்டர் ஒரு சமூக நோக்கத்துக்காக போராடும்போது, ஆமா, அந்த படங்கள்ல ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆடியன்ஸோட நம்பிக்கையை எப்படி தூண்டுது, அவங்கள எப்படி எமோஷனலா கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மக்கள் அவங்கள அந்த கேரக்டரோட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரோட புத்திசாலித்தனத்தை நம்பி மத்தவங்க இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குமே, துப்பாக்கி மாதிரி. அது விதி 11. மக்களை உங்களை சார்ந்திருக்கச் செய்யுங்கள். லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்டன்ட் ஆன் யூ. அதாவது மத்தவங்க உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணா உங்ககிட்ட பவர் குவியும். துப்பாக்கி படத்துல அந்த மொத்த ஆபரேஷனோட சக்சஸ் அவர் கையில தான் இருக்கும். ஆமா, அவர் எடுக்கிற முடிவு அவரோட இன்டெலிஜென்ஸை சார்ந்துதான் இருக்கும். அவர் இல்லனா அந்த டீம் முழுசாகாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. பிரம்மாண்டம். அதுவும் அவரோட படங்களோட ஒரு அடையாளம் இல்லையா? பெரிய செட்டு, பாட்டு, ஃபைட் சீன்ஸ், இதுக்கும் பவருக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா இருக்கு. அது விதி 37. கவர்ச்சிகரமான காட்சிகளை உருவாக்குங்கள். கிரியேட் கம்பெலிங் ஸ்பெக்டக்கிள்ஸ். பிரம்மாண்டமான, கண்ணை கவர மாதிரி காட்சிகள் மூலமா மக்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாம், அவங்க மனசுல பதியலாம். லியோ, பீஸ்ட் எல்லாம் உதாரணம் சொல்லலாமா? தாராளமா. அந்த படங்கள்ல வர்ற அதிரடி ஃபைட்ஸ், கிராண்ட் சாங்ஸ், மாஸ் என்ட்ரி எல்லாமே ஒரு பெரிய ஸ்பெக்டக்கிள் மாதிரி ஒரு திருவிழா ஃபீல் கொடுக்கும். இது மக்களை தியேட்டருக்கு இழுக்கும், அவரோட ஸ்டார் வேல்யூவும் ஏத்தும். இதுல ஒரு ட்ரெண்ட் கூட இருக்கு. என்ன ட்ரெண்ட்? அந்த பிரம்மாண்டத்தோட ஸ்கேல். அது ஒவ்வொரு படத்துக்கும் பெருசாயிட்டே போற மாதிரி தெரியுது. இது ஒரு வகையில தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா காட்டிக்கிற முயற்சியாகவும் இருக்கலாம். கடைசியா விதி 28. துணிச்சலுடன் செயல்படுங்கள். என்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ். தைரியமா இறங்கணுங்கிறது. ஆமா, தயங்காம ஃபோல்டா ஒரு விஷயத்தை இறங்கினா அதுவே ஒரு மரியாதையை கொடுக்கும். மாஸ்டர் படத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பயப்படாம உள்ள இறங்கி அதை ஃபேஸ் பண்ற அந்த துணிச்சல் அந்த கேரக்டருக்கு ஒரு ஹீரோயிசம் கொடுக்கும். ஆக விஜயோட பவர், கவர்ச்சி, மக்களை ஒன்று திரட்டுதல், மொபிலைசேஷன் இதிலிருந்து வருது. அருமை. கவர்ச்சி, அணிதிரட்டல், பிரம்மாண்டம், துணிச்சல், இது விஜயோட பவர் பேக்கேஜ். சரி, அடுத்ததா விக்ரம்.
உருமாற்றத்தின் வித்தகர், மாஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பேர்லயே தெரியுது இவரோட பலம் என்னன்னு. தன்னை மாத்திக்கிறது, மாறுகடம் போடுறது, இது எப்படி பவரை கொடுக்கும்? விக்ரம் விஷயத்துல அந்த உருமாற்றமே ஒரு பவர் ஃபார்மா மாறுது. ஒவ்வொரு படத்துக்கும் அவர் உடம்பையும் மனசையும் மாத்திக்கிற விதம் சான்ஸே இல்ல. இது விதி 25, உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதோட நேரடி உதாரணம். ஆனா இங்க ஒரு தன்னை மொத்தமா வேற ஒரு ஆளா மாத்திக்கிறார். அந்நியன் படத்துல அந்த 3 கேரக்டர்ஸ், அம்பி, ரெமோ, அந்நியன். ஆமா, சமூகத்துல இருக்கிற தப்ப சரி பண்ணா அடையாளங்களையே மாத்துறார். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஒரு பவர் ஸ்டேட்மெண்ட். நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. ஐ படத்துல அந்த பாடி பில்டர், அப்புறம் அந்த கூனன், இதெல்லாம் எந்த விதியோட சேரும்? அது விதி 32. மக்களின் கற்பனைகளுக்கு தீனி போடுங்கள். பிளே டு பீப்புள்ஸ் ஃபேண்டசிஸ். மக்கள் மனசுல இருக்கிற ஆசைகள், கற்பனைகளை தூண்டி அதை நிறைவேற்ற மாதிரி காட்டும்போது அதுக்கு பெரிய ரீச் கிடைக்கும். ஐ படத்துல அந்த பெர்ஃபெக்ட் பாடிங்கிற ஒரு ஃபேண்டசி, அதே சமயம் பழி வாங்குதல்ங்கிற இன்னொரு ஃபேண்டசி. இது ரெண்டுக்குமே அந்த உருமாற்றம் தீனி போடுது. ஓ, கதையே அதை வச்சுதானே நகரும். ஆமா, அந்த உருமாற்றம் தான் படத்தோட மையமே. ரொம்ப சரி. அவர் ரீசெண்டா நடிச்ச விக்ரம் 2022 படத்துல கூட ரொம்ப நாள் கேப் விட்டு வர்ற மாதிரி, ஆனா கரெக்ட் டைம்ல மாஸ் காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு ஏதாவது விதி இருக்கா? இருக்கு. விதி 35. சரியான நேரத்தை கையாளும் கலையில் தேர்ச்சி பெறுங்கள். மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டைமிங். எப்போ ஆக்ட் பண்ணணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணி அட்டாக் பண்றதுல பெரிய பவர் இருக்கு. விக்ரம் படத்துல அவரோட கர்ணன் கேரக்டர் ரொம்ப சைலண்டா, நிதானமா இருந்து யாருமே எதிர்பார்க்காத டைம்ல தன்னோட உண்மையான பவரை காட்டும். அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சாமி படத்துல அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா சிஸ்டத்துக்குள்ள இருந்தே தப்பு பண்றவங்கள எதிர்ப்பார். அதுல கொஞ்சம் ரூல்ஸ் மீறுற மாதிரி இருந்தாலும் மக்கள் அவரை ஹீரோவா தானே ஏத்துக்கிட்டாங்க. அது எப்படி? இது ஒரு நுணுக்கமான விஷயம். விதி 26. உங்கள் கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். கீப் யோர் ஹேண்ட்ஸ் கிளீன். சில சமயம் பவருக்காகவோ ஒரு பெரிய நல்லதுக்காகவோ தப்பான வழியை யூஸ் பண்ண வேண்டியிருந்தாலும் உங்க மேல பழி வராம பாத்துக்கணும். சாமி படத்துல ஆறுச்சாமி சில சமயம் சட்டத்தை கையில எடுத்தாலும் அவரோட நோக்கம் நல்லதுங்கிறதாலையும் அதை அவர் திறமையா செய்யறதாலையும் மக்கள் பார்வையில் அவர் ஒரு மீட்பர், நேர்மையான ஆபீசர் மாதிரி தெரிகிறாரு. தப்பெல்லாம் வில்லன் மேல போயிடும். அதேதான், இவர் தன்னோட நல்ல பேரை காப்பாத்திக்கிறார். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மை கூட்டிட்டு வருது. என்ன கேள்வி அது? இந்த உருமாற்றம், மாறுவேடம், இது எப்படி ஒரு நடிகருக்கு பவர் கொடுக்குது? இது வெறும் ஆக்டிங் ஸ்கில் மட்டுமா, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? விக்ரம் விஷயத்துல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவரோட யூனிக் பவர் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அவர் எடுக்கிற கேரக்டர்ஸே ஒருவித எதிர்பார்ப்ப, ஒரு பவரை கிரியேட் பண்ணுது. சரி, கடைசியா சூர்யா, இலட்சியவாதி மற்றும் தொலைநோக்கு சிந்தனையாளர், ஐடியலிஸ்ட் அண்ட் விஷனரி. இவரோட அப்ரோச் புத்திசாலித்தனம், நோக்கம், பச்சாதாபம் இது சார்ந்ததுன்னு சொல்றாங்க. மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? சூர்யாவோட பாதை கொஞ்சம் வேற. அதுல ஒரு ஐடியலிசம், ஒரு பர்பஸ் கலந்திருக்கும். உதாரணமா விதி 1. தலைவனை மிஞ்ச நினைக்காதீர்கள். நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். இது நேரடியா தலைவனை மிஞ்சக்கூடாதுன்னு சொன்னாலும் இதோட இன்னொரு அர்த்தம், ஒருத்தரை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நல்லா கத்துக்கணும், அவங்க பலம் பலவீனத்தை புரிஞ்சுக்கணும். கஜினி படத்துல சஞ்சய் ராமசாமி வில்லனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அட்டாக் பண்ண ரெடி ஆவாரு. அந்த பொறுமை, அந்த லேர்னிங் அவரோட அப்ரோச்ல தெரியும். ஆமா, அவசரப்பட மாட்டார். 24 படத்துல கூட ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி விளையாடுவாரே. அது விதி 13. உதவி கேட்கும்போது அவர்களின் சுயநலத்தை தூண்டுங்கள். இது நேரடியா ஹெல்ப் கேட்கறத பத்தி சொன்னாலும் இதோட பிலாசபி என்னன்னா, மத்தவங்கள உங்களுக்கு சாதகமாக்க அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட தூண்டணும், அவங்களுக்கு அதுல என்ன லாபம்னு காட்டணும். 24 படத்துல அவர் எதிரிகள்ட்ட இருந்து அந்த டைம் மெஷினை வாங்கவும் அவங்கள ஜெயிக்கவும் நேரடியா ஃபைட் பண்ணாம லாஜிக், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், மேனிப்புலேஷன் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவார். சூரரை போற்று படம், அதுல அவர் பட்ட கஷ்டம் அதிகம். ஆனா அதை ரொம்ப ஈஸியா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமே, அதுவும் ஒரு டெக்னிக்கா? ஆமா, அது விதி 30. உங்கள் சாதனைகளை எளிதாக செய்தது போல் காட்டுங்கள். மேக் யுவர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் சீம் எஃபர்ட்லெஸ். நீங்க ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே காட்டாம ரொம்ப ஈஸியா செஞ்ச மாதிரி காட்டிக்கணும். இது உங்க மேல ஒரு பிரமிப்பை உருவாக்கும். சூரரை போற்றுல மாராவோட போராட்டங்கள் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் படம் பார்க்கும்போது அவரோட அந்த அமைதியான உறுதி, விடாமுயற்சி மூலமா அதை சாதிச்ச மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அது ஆடியன்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நிச்சயமா. அதே சமயம் அவரோட திறமை மேல மரியாதையை உருவாக்கும்.
ஆனா ஜெய்பீம் படத்துல அவர் கேரக்டர் ஒரு ஹீரோ தான், ஆனா சில குறைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் காட்டப்படுமே. இது எப்படி பவரோட சேரும்? குறைகளை காட்டுனா வீக்னஸ் மாதிரி தெரியாதா? இது ஒரு சூப்பரான கேள்வி. இது விதி 46. ஒருபோதும் கச்சிதமானவராக தோன்றாதீர்கள். நெவர் appear too perfect. ஒருத்தர் எப்பவும் தப்பே பண்ணாத ரொம்ப பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா அது மத்தவங்க மனசுல ஒரு பொறாமையையோ சந்தேகத்தையும் உருவாக்கலாம். அதுவே சின்ன சின்ன குறைகள் மனித இயல்புகளை காட்டும்போது அவர் இன்னும் நம்பகமானவரா நம்மள மாதிரி ஒருத்தரா தெரிவார். ஓ, நம்மில் ஒருத்தருங்கிற ஃபீல். ஆமா, ஜெய்பீம்ல சந்துரு கேரக்டரோட சில தடுமாற்றங்கள், அந்த விரக்தி, அந்த ஹியூமனிட்டி இதெல்லாமே அவரை ஒரு உண்மையான ஹீரோவா அணுகக்கூடிய தலைவரா காட்டுது. அந்த குறைகளே அவரை மக்களோட கனெக்ட் பண்ற பிரிட்ஜா மாறுது. ஆக சூர்யாவோட பவர் பெரும்பாலும் தொலைநோக்கு, விஷன், புத்திசாலித்தனம், இன்டெலெக்ட் சார்ந்து இருக்கு. அப்ப பாருங்க, இந்த 5 ஸ்டார்ஸும் பவரோட வெவ்வேறு அம்சங்களை எப்படி பிரதிபலிக்கிறாங்கன்னு. ஆமா, ரஜினி அந்த ரெப்யூட்டேஷன் மூலியமா வசீதர அதிகாரம், அஜித் பற்றின்மை கண்ட்ரோல் மூலியமா ஒரு தனித்துவமான கணிக்க முடியாத பவர், விஜய் கவர்ச்சி மக்களை ஒன்று திரட்டுதல் மூலியமா நேரடி ஆதரவை வச்சு பவரை வளர்க்கிறார், விக்ரம் உருமாற்றம் மாறுவேடம் மூலியமா ஒரு ஆச்சரியமான கணிக்க முடியாத பவரை மெயின்டைன் பண்றார், சூர்யா தொலைநோக்கு புத்திசாலித்தனம் மூலியமா ஒரு இலட்சியவாத நம்பகமான பவரை கட்டமைக்கிறார். ஆமா, ஒவ்வொருத்தரோட வழியும் அப்ரோச்சும் ரொம்பவே வேற வேறையா இருக்கு. ஆனா எல்லாருமே அவங்க சினிமா உலகத்துல அவங்க இடத்த உறுதிப்படுத்தவும் அவங்க நோக்கங்களை அடையவும் அதிகாரத்தை வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு டெக்னிக்ஸ் மூலியமா யூஸ் பண்றாங்க. இதுதான் இந்த டிஸ்கஷன்ல நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பாயிண்ட். சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கோலிவுட் பவர் 48 லாஸ் ஆஃப் இந்தியன் சினிமாங்கிற ஆதாரம் காட்டுற மாதிரி, நம்ம கோலிவுட்டோட இந்த டாப் ஸ்டார்ஸ் பவருக்கான விதிகளை அவங்களோட ஸ்கிரீன் பர்சனாலிட்டிலையும் கேரக்டர்ஸ்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதே சமயம் ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. ரஜினியோட அந்த கம்பீரத்திலிருந்து சூர்யாவோட கொள்கை பிடிப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பவரோட ஒரு யூனிக் சைடை நமக்கு காட்டுறாங்க. இது அவங்களோட படங்களையும் கரியரையும் புரிஞ்சுக்க நமக்கு ஒரு புது ஆங்கிள் கொடுக்குது. சரி, இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஸ்கிரீன்ல நாம பாக்குற இந்த பவர் டெக்னிக்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் நிஜ உலகத்துல இருக்கிற செல்வாக்கு, அதிகாரம் பத்தி நமக்கு ஏதாவது கத்து கொடுக்குதா? இல்ல இது எல்லாமே அந்த சினிமாங்கிற மாய உலகத்துக்குள்ள இருக்கிற டூல்ஸ் மட்டும்தானா? ஆமா, ஒரு நல்ல கேள்வி. இந்த நடிகர்கள் செலக்ட் பண்ற கதைகள், அவங்க கேரக்டர்ஸ் வழியா சொல்ற இந்த பவர் டைனமிக்ஸ், இதெல்லாம் பார்வையாளர்களாகிய உங்களோட பார்வையை, உங்க யோசனையை எப்படி மாத்துதுன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். தொடர்ந்து யோசிங்க.